எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். அதாவது இப்போ நம்ம பேசியிருக்கிற விஷயம் நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் இந்த காலகட்டங்களில் இதெல்லாம் தவிர்க்க முடியாத விஷயம். அதில் எப்படிலாம் சிக்கல்களை உண்டாக்குது அப்படின்னு சொல்லுவோம். இப்போது புது வருஷம் பிறந்திருக்குது. புது வருஷம் பிறந்த உடனேயே ஜனவரி 2ஆம் தேதி ஒரு ஜட்ஜ்மெண்ட். யாரை பற்றியது என்றால், எல்லோருக்கும் தெரிந்து அறிமுகமான நடிகர் எஸ்வி சேகர் அவர்களை பற்றிய தான் அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு. என்னென்னா ஏற்கனவே நடிகை கஸ்தூரியோட கைது பற்றி பேசும்போது, நடிகை கஸ்தூரி பற்றின கைதை பற்றி பேசணும், ஒரு அவதூறு வழக்கில் எப்படி சிக்கி அவங்க சிறை சென்று வந்தார்கள் என்கின்ற விஷயங்களை பற்றி பேசும்போது, நம்ம எஸ்வி சேகரை பற்றி பேசுறது தவிர்க்க முடியல. இப்போ எஸ்வி சேகர் அவர்களுடைய வழக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 2018 பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஃபேஸ்புக் வருது. நம்ம எல்லாருமே முகநூல், அந்த ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, அப்புறம் இன்ஸ்டாகிராமு, அதெல்லாம் எல்லாருமே ஹேண்டில் பண்ணுறோம். சோஷியல் மீடியாவில் எல்லாருமே ஆக்டிவாக இருக்கும். ஆனால் அந்த சோஷியல் மீடியாவில் நம்மெல்லாம் என்ன வகையான தவறுகளை செஞ்சு செய்கிறோம் அப்படின்றது, இது எதெல்லாம் அது நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும்போது அதை புரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு. ஏனென்றால் தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ இதெல்லாம் நீங்கள் செய்வீங்க. அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெரி இம்பார்ட்டன்ட். இதை ஃபுல்லாக பார்க்கும்போது தான் உங்களுக்கு புரியும் நம்ம என்ன தவறுகள் செய்கிறோம் அப்படின்னு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் ஃபேஸ்புக்கில் அவருக்கு வருது. என்ன மெசேஜ் வருதுன்னா, ஜேர்னலிஸ்ட், அது பத்திரிகை துறையில் இருக்கக்கூடிய பெண்கள் இப்படி ஒரு செய்தியை விஐபி கிட்ட இருந்து வாங்குறாங்க. அதற்கு ஒரு மிக மிக கீழ்த்தரமான அந்த பத்திரிகை ஃபீல்டில், ப்ரெஸ் ஃபீல்டில் இருக்கிற பெண்கள் வாழ்க்கையில் முன்னேற மிக கீழ்த்தரமான ஒரு செயலை செய்து தான் முன்னேறுகிறார்கள் அப்படின்னு ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு கண்டென்ட் வருது. அதை இவர் ஃபார்வர்ட் பண்ணுறாரு. அதை ஆமோதிப்பது போல் எதுக்கு, அதை இவர் ஃபார்வர்ட் பண்ணார். வெதர் படிச்சாரோ இல்லையோ ஃபார்வர்ட் பண்ணார். ரைட். படித்த உடனே கொழுந்து விட்டு எரிகிறது. அப்போது அந்த பெண்கள் அமைப்பினர், அதாவது எல்லாமே பத்திரிகை துறையை சார்ந்தவர்கள். அதில் ஒரு பெண் வழக்கறிஞரும் இருக்கிறாங்க. அந்த கேஸை பற்றி பார்ப்போம். என்ன பண்ணுறாங்க, அத்தனை பேர் சென்று புகார் கொடுக்குறார்கள். அந்த புகாரின் மீது நடவடிக்கை எடுக்கலன்னு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. ஆர்ப்பாட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா, ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது அது கேஸை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதை அவர் கைதே பண்ணல. இப்போ ஒரு போராட்டம் பெருசாக வெடிச்சு நிறுது. இந்த போராட்டங்கள் வெடித்து கிளம்பி கொண்டு இருக்கும்போதே என்ன பண்ணுறாங்க, அவர் மேலே அலிகேஷன் தான் சொல்கிறாங்க. அவருக்கு யாரெல்லாம் சொந்தக்காரன் சொல்கிறாங்க. கவர்னர் அப்போ இருந்தார் பாருங்க, பன்வாரிலால் புரோஹித், அவர் இவருடைய ரிலேட்டிவ்னு சொல்கிறாங்க. பத்தாவதுக்கு சீஃப் செக்ரட்டரியாக இருந்த கிரிஜா வைத்தியநாதன் இவருடைய சொந்தக்காரங்க, இவருடைய ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஹீ இஸ் வெரி மச் இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன். அவரே பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ இருந்தவர் தான், ஒரு எக்ஸ் எம்எல்ஏ. அவர் மயிலாப்பூர் தொகுதியில் எம்எல்ஏ இருந்தவர். அதனால் அவர் இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னமோ அது மேலே அது அரசியல் காரணங்களாக இருக்கலாம், அது வேறு பல காரணங்களுக்காக இருக்கலாம். இது பெரிய இஷ்யூவாக மாறினோன்னா அவர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு ஜாமீன் மனு கேட்குறாரு. ஜாமீன் மனு, முன்ஜாமீன், என்னை கைது பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு முன்ஜாமீன் கேட்குறாரு. 12229/2018. சார் ரைட்டு. கிரைம் நம்பர் 148/2018. ரைட். அந்த முன்ஜாமீன் மனு கேட்குறாரு. அந்த முன்ஜாமீன் மனு மீது இன்டர்வீனராக போகிறாங்க. யாருன்னா, இந்த புகார் கொடுத்தாங்களே சோஷியல் ஆக்டிவிஸ்ட், அந்த பத்திரிகை சேர்ந்த பெண்கள் எங்களை அவமானப்படுத்துகிறாரு. அந்த கருத்தை பெண்களை அவமானப்படுத்துவதாகத்தான் அந்த ஃபேஸ்புக் இதில் வந்த கருத்து. அந்த கருத்தை பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அதை ஃபார்வர்ட் பண்ணதே தப்பு. அதனால் அவர் பார்த்தீங்கன்னா பெண்களை அவமானப்படுத்தி விட்டார். அதாவது தமிழ்நாடு ப்ராஹிபிஷன் ஆஃப் உமன்ஸ் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் பிரிவு 4 கீழே பண்ணிட்டார். அவர் மேலே அவருக்கு முன்ஜாமீன் கொடுக்கக்கூடாது. கொடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பெண்களுக்கு மரியாதை இருக்காது. யாரெல்லாம் இதில் இன்டர்வியூனராக போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்டிஷனர் இஸ் ஜேர்னலிஸ்ட் அண்ட் எடிட்டர் ஆஃப் பை மந்த்லி குங்குமம் தோழி, தினகரன் பப்ளிகேஷன்ஸ், அவங்க ஒரு இன்டர்வியூனர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிஇஓ ஆஃப் தமிழ்நாடு ஜேர்னலிஸ்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் வெல்ஃபேர் அசோசியேஷன், அவங்க ஒரு இன்டர்வியூனர். அப்புறம் நக்கீரனோட சீஃப் ரிப்போர்ட்டர் நக்கீரன் வீக்லியோட சீஃப் ரிப்போர்ட்டர், அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு லேடி, அவங்கள ஒரு இன்டர்வியூனராக போகிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டிஷன் கிளைம்ஸ் ஹிம்செல்ஃப், அதாவது ஒரு அவங்க லா கிராஜுவேட்டாகவும் இருக்கிறாங்களா, பார் கவுன்சில் அட்வொகேட் என்ரோல் பண்ணியிருக்காங்க. ஷீ இஸ் எ சோஷியல் ஆக்டிவிஸ்ட் ஃபாலோயிங் தி பிரின்சிபல்ஸ் ஆஃப் தந்தை பெரியார். அடுத்த கிரிமினல் எம்பி பார்த்தீங்கன்னா யார் வராங்கன்னா, சோஷியல் ஒர்க்கர் அண்ட் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர், ஏர்லியர் ரிப்போர்ட்டர் சப்சிக்வெண்ட்லி ப்ரொமோட்டட் எஸ் எ சீஃப் ரிப்போர்ட்டர் ஆஃப் தமிழ் பை வீக்லி நக்கீரனில் நான் வேலை செஞ்சுருக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு 8-9 பெண்ணுடைய அமைப்பினர், அதாவது ஜேர்னலிஸ்ட், பத்திரிகையாளர், பெண் பத்திரிகையாளர்கள்
நீதிமன்றத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு அப்ஜெக்ஷன் பெட்டிஷன் அவருக்கு வந்து முன்ஜாமீன் கொடுக்கக்கூடாது அப்படின்னோடனே இது வந்து அப்போதைய நீதியரசர் ஜெயபால் அவர்கள் முன்னிலையில் வந்து விசாரிக்கப்பட்டு அவர் பல்வேறு நீதிமன்ற தீர்ப்புகளை வந்து சுட்டிக்காட்டி இதை போன்று இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாரு, முதல்ல அந்த கண்டென்ட் முதல்ல புரிஞ்சுக்கிங்க, நண்பர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ளுங்கள். இதில் வந்து முன்ஜாமீன் ஏன் மறுக்கப்படுகிறது என்றால் அவருக்கு வந்து அவருக்கு வந்து மெசேஜில் அந்த கண்டென்ட் அவ்வளோ கீழ்த்தரமான கண்டென்ட் இருக்குது. அந்த கண்டென்ட்டை அவர் ஃபார்வர்ட் பண்ணிட்டான்றார். நான் படிக்காமல் ஃபார்வர்ட் பண்ணிட்டேங்க, அதுக்கப்புறம் நான் டெலீட் பண்ணிட்டேன், அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டேன்றாங்க கண்டென்ட் அவர் சொல்கிறது. ஆனால் நீதியரசர்கள் வந்து அதுக்கு நீதிமன்றம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, ஒரு கண்டென்ட்டை உங்களுக்கு வந்தது, அது வந்து அந்த கண்டென்ட்டை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து படித்து பார்த்து அதை ஆமோதித்ததாகத்தான் அர்த்தம். நீங்கள் படித்து பார்த்து அதை ஒத்துக்கொண்டதாகத்தான் அர்த்தம். அப்படின்னா தவறு என்று தெரிந்த ஒரு செயலை நீங்கள் ஆமோதித்து அதை பிறருக்கு அனுப்புறீங்க, அவ்வளோதான். அது நீங்களே அடிச்ச மாதிரி தான், சரியா? இதில் வந்து இது அவர் ஃபார்வர்ட் பண்ணிட்டார், நான் மன்னிப்புன்னு கேட்டேங்க அப்படின்னா நீதிமன்றம் அதையும் ஒத்துக்கலை. நான் மன்னிப்பு கேட்டதை அவங்க வந்து ஒத்துக்கலை, இது வந்து மன்னிப்பு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு முன்ஜாமீன் கொடுக்கல, சரியா? அப்போது 2018 எதிர்பார்த்தது அவருடைய கைது தான். அவரை எப்படியும் கைது பண்ணி உள்ள வைப்பாங்க. இதே இப்படியும் இப்போ வாங்க, இப்போ சமீபத்தில் 2024 நடிகை கஸ்தூரி இதே மாதிரி தான் ஒரு குறிப்பிட்ட இன மக்கள் வந்து இதுக்காக வந்தாங்க, ஒரு ஆந்திரப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு பணிவிடை செய்ய வந்தவர்கள் அப்படின்னு வந்து இழிவாக பேசினோன்னா அவங்க மேலே வந்து இதே போல் வழக்கு பாய்ந்தது. அந்த வழக்கு அவரை வந்து கைது செய்து 4 நாட்களோ 5 நாட்களோ அவர்கள் சிறையில் வைத்தார்கள். அவருக்கு முன்ஜாமீன் மறுக்கப்பட்டது. போலீஸ் வந்து இங்கேருந்து ஹைதராபாத் போய் அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு வராங்க. இதே எஸ்வி சேகர் வழக்கில் போலீஸ் அவரை கைது செய்யவில்லை, அவர் போலீஸ் பாதுகாப்புடன் சுற்றி கொண்டிருக்கிறார். அவர் பேப்பரில் ஃபோர்ஸ் கொடுத்து தானே இருந்த போலீஸார் நின்று பாருங்க என்ன அப்படின்லாம் அவர் ஃபோர்ஸ் போட்டு அந்த பத்திரிகைகள் எடுத்தும் போடுறாங்க. போட்ட உடனே இங்கே சார்ஜ் ஷீட் என்ன பண்ணுறாங்க, போலீஸ் அதுக்குள்ள ஒரு சார்ஜ் ஷீட்டை ரெடி பண்ணி அவர் ரொம்ப தலைமறைவாக இருப்பது போலவும் நாங்கள் வந்து இது விசாரிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு சார்ஜ் ஷீட்டை போட்டுடுறாங்க. இது இந்த ஃபேஸ்புக்கில் அந்த என்ட்ரி தானே விசாரிக்கிறாங்க. ஆனால் விசாரிச்சு ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுகிறது. குற்றப்பத்திரிகை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து விட்டால் அதாவது எதிரியினுடைய கைது தேவையில்லை. ஒரு அக்யூஸ் எதுக்கு அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அதை பற்றி விசாரிக்கிறதுக்காகத்தான். கைதுன்றது அவர் விசாரிக்கின்றதாக. ஆனால் இது தேவையில்லைங்க, நாங்கள் வந்து விசாரிச்சு நாங்கள் வந்து சார்ஜ் ஷீட்டை போட்டோம்னா அவருக்கு கோர்ட் பெயில் கொடுத்துருது. அது உள்ளே போக வேண்டிய யாரும் அவசியமே கிடையாது, அவர் வெளியே விட்டார். இப்படித்தான் அவருடைய கைது ஆனது தவிர்க்கப்படுது. ரைட். இப்போது ஏன் சார் அப்போ அவர் மட்டும் கைது மட்டும் தவிர்க்கப்பட்டது, ஏன் வந்து நடிகை கஸ்தூரிக்கு வந்து கைது நடந்தது, அவருடைய கைது வந்து தவிர்க்கப்பட்டிருக்கக்கூடாதா? இதை போலவே வந்து விசாரித்து மற்றதெல்லாம் விசாரித்து ஒரு சார்ஜ் ஷீட்டை போட்டு அவங்க முடிச்சிருக்கலாம்னா அவருக்கு என்ன இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததோ இல்லையோ, இந்த மக்கள் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததோ இல்லையோ அந்த விஷயம் நமக்கு தெரியாதுல்ல. அதனால் அந்த கைது நடந்திருக்கலாம். ரைட், இதை விடுங்க. இப்போ இதுக்கு அடுத்தது வருவோம். இப்போ இந்த வழக்கை வந்து சார்ஜ் ஷீட் பண்ணோம்னா கோர்ட்டு விசாரிச்சதில்லை, கோர்ட்டு விசாரிக்குது. சாட்சிகள் விசாரிக்கப்பட்டார்கள், ஆவணங்கள் குறியீடு செய்யப்பட்டன, நீதிமன்றத்தில் தீர்ப்பானது கொடுக்கப்படுது. ஃபைன், பெனால்ட்டி 15,000 பெனால்ட்டியாக 30 நாள் சிறைவாசம். ரைட்டு, 30 நாள் சிறைவாசமும் தண்டனை கொடுக்கப்படுகிறது. எப்பொழுது 2024 வருது இது. ரைட். இதன் பிறகு அவர் என்ன பண்ணாருன்னா அவர் வந்து மேல்முறையீடு வர வேண்டும். மேல்முறையீடு அவருக்கு பதிலாக கிரிமினல் ரிவிஷன் அப்படின்னு வராரு. என்ன கிரிமினல் ரிவிஷன்? கிரிமினல் RC 497/2024 அப்படின்னு அந்த CC நம்பருக்கு மேலே அவர் வரார். இது மாதிரி எனக்கு வந்து தண்டனை கொடுத்தது தப்பு, 30 நாள் கொடுத்தது தப்பு, இந்தந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து அதில் வந்து கன்சிடர் பண்ணலை. என்ன டாக்குமெண்ட் கன்சிடர் பண்ணலைன்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப் த ஃபேஸ்புக் தான் போட்டாங்க. என்ன ஃபேஸ்புக்கில் அந்த நான் ஃபார்வர்ட் பண்ணணும் அந்த மெசேஜோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சாங்க. அதில் 65B சர்டிஃபிகேட் வைக்கல. அப்புறம் ஒரு சில டிஃபென்ஸ்லாம் வச்சாங்க. அதை மாதிரி ஒரு மன்னிப்பும் கேட்டுட்டாரு. அந்த மன்னிப்பை அவங்க ஒத்துக்கினாங்க. ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் வந்து க்ளோஸ். அது தனியாக ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் போட்டிருக்காங்க போது, அது நமக்கு தெரியாது. ஆனால் இப்போ அதை படிக்கும்போது அந்த தீர்ப்புகள்லாம் வாங்கி அந்த தீர்ப்புகளை படிக்கும்போது தெரியுது இதில் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்லாம் போட்டிருக்காங்க. அந்த ப்ரைவேட் கம்பெனிலாம் வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த கிரிமினல் RC வந்து உடனே வந்து 2024 போட்டார். உடனே வந்து இது நீதியரசர் P. வேல்முருகன் அவர்கள் முன் உடனே பட்டியலிடப்பட்டு அன்று வாத பிரதிவாதங்களை வந்து கேட்கப்பட்டு வழக்கு வந்து தள்ளுபடி செய்யப்படுகிறது. இந்த அப்பீல் கிரிமினல் RCயில் வந்து தள்ளுபடி செய்யப்பட்டு கீழமை நீதிமன்றத்தில் அவருக்கு 30 நாள் தண்டனை கொடுத்தாங்கல்ல, 30 நாளில் உறுதி செய்யப்படுகிறது. நீங்கள் வந்து சிறை தண்டனை அனுபவித்துத்தான் தீர வேண்டும். இந்த சிறை தண்டனை நீங்கள் வந்து தப்பிக்க முடியாது. நீங்கள் வந்து மேல்முறையீடு போகணும். அவருக்கு 90 நாள் டைம் இருக்குது, சரியா? 90 நாள் வந்து காலாவசம் கொடுக்கப்படுகிறது. இந்த தீர்ப்பு எப்படின்னா இதுதான் அந்த 2/1/2025 அன்று இந்த புதிய வருடத்தில் வருகிறது. இது வந்து ஒரு எஸ்வி சேகர் வழக்கை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய ஒரு பின்னடைவாகத்தான் இது வந்து பார்க்கப்படும். இப்பொழுது அவருக்கு என்ன இருக்கிறது ஆப்ஷன்? இப்போ அவர் முதல்ல அந்த CC போட்டது பார்த்தீங்கன்னா அந்த CCக்கு மேலே ஒரு கிரிமினல் அப்பீல் வந்து அந்த கிரிமினல் அப்பீல் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 100 அப்பீல் போயிருக்கலாம், அதுக்கப்புறம் SLP போயிருக்கலாம். இது ஒரு கேப், இது ஒரு ப்ரொசீஜர். இது இல்லை அப்படின்றால் வந்து அவர் கிரிமினல் RCயாக வந்துட்டார். இப்போ இந்த கிரிமினல் RCக்கு மேலே SLP தான் போகணும்,
சரி ரைட், இந்த எஸ்எல்பியில் என்ன நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படின்னா, இப்போ பொதுவாக வந்து உச்சநீதிமன்றத்தில் பார்த்தோம். இப்போ வந்து அதை விட இவர் வந்து இப்போ நடிகர் எஸ் வி சேகர் என்பது சிறை செல்வாரா மாட்டாரா அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும். அவருக்கு இந்த வழக்கு எந்த திசையில் வந்து பயணம் செய்யும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கும். என்னைக்கு அவர் வந்து அந்த ஃபேஸ்புக் மெசேஜை அவர் விரல் தொட்டு ஃபார்வர்ட் பண்ணிச்சோ அன்னைக்கே வந்து சனியனை தொட்ட மாதிரி அந்த சனியை அவரை கெட்டியாக பிடிச்சிக்கிச்சு. ஏன்னா 2019 2018 வந்து அவர் போராடி இருக்கிறாரு, ஜாமீன் கிடைக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 4 வருஷம் அந்த ட்ரையலுக்கு, கோர்ட்டுக்கு, வக்கீலுக்கு எல்லாம் செஞ்சுருப்பார் அவர். அதுக்கப்புறம் அலைஞ்சார். சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ 2025 பிறந்த உடனே அவருக்கு பார்த்தீங்கன்னா கிரிமினல் ஆர்ச்சி டிஸ்மிஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து அடுத்தது 90 நாளில் அவர் வந்து எஸ்எல்பி போகணும், சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போனவர், மேல்முறையீடு. அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, உச்சநீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வழக்கு பட்டியலிடும் போது மொத்தத்தையும் படிச்சுடுவாங்க. இது படிக்கும்போது இது ஃபிட் கேஸ் இல்லை நாட் ஃபிட் கேஸ் ரைட்டு டிசைட் பண்ணுவாங்க. என்னன்னா, யாராவது ஒரு மூத்த வழக்கறிஞர்கள் இதை போலெல்லாம் இருக்கின்றன என்று அவரை வந்து அப்பாயின்ட் செய்து எடுத்து சொல்லுகின்ற பட்சத்தில் அவர்கள் வந்து இவங்க போடுற எஸ்எல்பி அப்பீல் போகிறாங்கல்ல இந்த ரிவிஷன் மேலே, அதை வந்து அட்மிட் செய்யப்பட்டால் இவர் வந்து கைதாவது தள்ளி போகலாம். அட்மிட் செய்யப்பட்டால் கைதாவது தள்ளி போகலாம். அல்லது அந்த இவர் அப்பீல் போகிற எஸ்எல்பி ஏனோ இட் இஸ் நாட் மெயின்டைனபிள் சொல்லி அப்பீல் டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. அட்மிட் பண்ணலைன்னா அப்பீல் டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. அப்பீல் டிஸ்மிஸ் பண்ணாலும் இவர் வந்து சிறை செல்வதற்கு தான் வாய்ப்புகள் அதிகம். சரியா? இது ஒன்று. இதில் வேற என்ன வழிகள் இருக்குதுன்னா, இந்த மன்னிப்பு கேட்டாங்களா இல்லையா, அல்லது மன்னிப்பை அவர்கள் ஒத்துக்கொண்டார்களா இல்லையா, இது வந்து உச்சநீதிமன்றம் வந்து இதை சொல்லுமா, நீங்கள் மன்னிப்பு கேளுங்க, கேட்காம இருங்கன்னு சொல்லுமான்றதுலாம் உறுதியெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா உச்சநீதிமன்றம் பார்க்குற ஒரே விஷயம், அதாவது கீழமை நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்து சரியாக இருக்கிறதா இல்லையா என்பதுதான். ரெண்டாவது வந்து கிராவிட்டி ஆஃப் அஃபென்ஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து பெண்களுடைய மானத்துக்கு இடுக்கை உண்டாக்குவது பொறுத்த நீ ஒரு ஃபார்வர்ட் செய்த மெசேஜ் இருக்கிறது. வேறு விஷயம்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் கன்சிடர் பண்ணுவாங்க. ஆனால் இது மாதிரி டெஃபமெண்ட்ரி மேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா இதை வந்து கன்சிடர் பண்ணுறது மிக மிக சிரமமான விஷயம். இப்போ நடிகர் எஸ் வி சேகர் அவர்களே வந்து அங்கே என்னென்னா, டெல்லியில் வந்து எவ்வளோ இன்ஃப்ளூன்ஸ் வந்தாலும் நீங்கள் ஒரு மூத்த வழக்கறிஞர் தான் வைக்கணும். ஒரு மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோத்தக்கு மேலே ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 5 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம்லாம் போயிருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஒரு செலவு கட்டம் தான். இதெல்லாம் வந்து நீங்கள் செலவு பண்ணாதான் இதெல்லாம் வந்து அட்மிஷனோ அல்லது அதில் வந்து ஒரு ஸ்டேவோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகளே இருக்கிறது. ஸோ என்ன இது அன்னைக்கு தொட்டது சனியை இன்னைக்கு வரைக்கும் அவர் ஓடினு இருக்குது. ஸோ அதனால் இதுதான் வந்து இந்த வழக்கில் நடக்கும். அதே மாதிரி வந்து கஸ்தூரி பார்த்தீங்கன்னா சிறையிலேருந்து வெளியே வந்திருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு சார்ஜ் ஷீட் போட்டால் அவங்கள இதே நடைமுறை தான் பின்பற்றணும். ஆகவே இதிலிருந்து வந்து நம்ம நண்பர்களும் சரி பொதுமக்களும் சரி தெரிந்து கொள்ள வேண்டியது, நீங்கள் இதை விட குறிப்பாக சொல்லணும்னா, இன்னும் சமீபத்தில் ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெயர் சொல்ல விரும்பாத ஒரு நடிகை வந்து நானும் பத்தினி தான் அப்படின்னு இந்த அரசியல் போராட்டத்துக்காக பேசினாங்க. அதுக்கு பல ட்ரோல்ஸ், பல்வேறு வந்து கருத்துக்கள், மிக கீழ்த்தரமான கருத்துக்களை வந்து மக்களும் வந்து சமூக ஊடகங்களை வெளியிட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். அதெல்லாம் ஒரு வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். அதெல்லாம் வந்து யாருமே என்கரேஜ் பண்ணக்கூடாது. இப்போ இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, கஸ்தூரி அவதூறாக பேசினா சிறை போயிட்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் வந்து இப்படி சிறை போயிட்டு வந்ததுக்கப்புறமாவது ஒரு பேசாமல் இந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்ட்டு ஒரு பெரிய ஒரு பாடம். அதே போல் பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2018 படாத பாடு பட்டுங்கிறார். இப்போ அவர் படுத்த தூக்கம் வருமானு கூட தெரியாது. நம்ம வந்து ஜெயிலுக்கு போயிடுவோமா இல்லை ஜெயிலுக்கு போகாமல் வெளியில் இருப்போமா? 30 நாள் தாங்க மேட்டர் வந்து என்னன்னா, அவர் சிறையில் இருப்பது இதே வந்து அவர் ஜெயிலில் இருக்க முடிவு பண்ணால் தான் புழல் தான் வைப்பாங்க. 30 days அவர் புழல் தான் இருப்பார். ஆனால் என்னடனா அது வந்து ஒரு இவ்வளோ வந்து நம்ம மாதிரி ஒரு சின்ன ஒரு மெசேஜ் அவரே எதிர்பார்க்கலாம்ல. தெரியாமல் ஒரு மெசேஜ் அப்படி ஃபார்வர்ட் பண்ணிட்டேன் தைரியமாக. அது ஃபார்வர்ட் பண்ணது இவ்வளோ பெரிய விஷயமா வந்து நிற்கிது அப்படின்றது அவருக்கு ஒரு குழப்பமாக இருக்கும். அதனால் பொதுமக்களே, நீங்கள் எந்த ஒரு நம்மலாம் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோம், இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறோம், மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம். ஆனால் இதில் பார்க்கும்போது தயவுசெய்து படிங்க. அதாவது அதில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிங்க. இதே போன்று கீழ்த்தரமாக வேறு யாரும் கூட இருக்கலாம். இப்போ இது எஸ் வி சேகர் வழக்கிலே பார்த்தீங்கன்னா, அந்த மெசேஜை யார் முதல்ல உருவாக்குனார் பார்த்தீங்களா, அவரை விசாரிக்கவே இல்லை. அது ஒரு டிஃபென்ஸாக கொண்டு வராங்க. அதை நீதிமன்றம் ஒத்துக்கல. அதே மாதிரி வந்து நடிகை கஸ்தூரி வழக்கில் அந்த மாதிரி நான் சொன்னாங்க. இந்த யூடியூப்பில் பேட்டி கொடுக்குற ஒருத்தர் டாக்டர் காந்தாராஜ் அவர்கள் பேசுனது தான் நான் பேசினேன். ஆனால் அவர் மேலாம் நீங்கள் வழக்கு போடல. எல்லா பொதுமக்களும் இதை தான் சொல்லி இருக்கிறீங்க. சார் அவர் பேசினா ரைட்டா? இன்னைக்கு காலம் கூட ஒருத்தர் வந்து கேட்குறாரு, சார் அவர் பேசுனா கரெக்டா, அப்போ நான் பேசுறது தப்பா அப்படின்னா, அவர் பேசுறதும் தப்பு தான், அவர் பேசுறது கரெக்ட் இல்லை. அவர் காந்தராஜ் பேசுறது தப்புனா வழக்கு அவர் மேலே வரல. நீதிமன்றத்தின் கடமையில் தன்முன் வைக்கப்படுகின்ற வழக்கை சரியான முறையில் தீர்ப்பு சொல்ல வேண்டும். அதான் கோர்ட்டோட டியூட்டி.
நீ அவர் பேசுகிறா இவர் பேசுகிறாருன்னா அவங்க வந்து யூடியூப்பை திறந்து எல்லாத்தையும் பார்க்குறதெல்லாம் கோர டியூட்டி இல்லை. அதனால் பொதுமக்களாகிய நானும் பொதுமக்கள் தானே, நீங்கள் பொதுமக்கள் தெரிந்து கொள்ளணும். என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த மாதிரி நமக்கு எந்த மெசேஜ் வந்தாலும் ஒன்று அதை டெலிட் பண்ணுங்கள், இல்லைன்னா கண்டுக்காம விட்டுருங்க. அதாவது கடந்து போகிறது தான். இப்படியும் மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று கடந்து போகும். இல்லைன்னா தொட்டிங்கன்னா, இப்போ வந்து நடிகர் எஸ் வி சேகர் அவர்களுக்கு விரலில் சனியை முடிச்ச மாதிரி பிடிச்சதுன்னா அடுத்தது 10 வருஷம் 15 வருஷம் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஆகவே நாம் வந்து எந்த ஒரு விஷயங்களையும் அறிவியல் பூர்வமான உபகரணங்களை பயன்படுத்துவது பெரிய விஷயம் அல்ல. அதில் என்னென்ன ஆபத்துகள் இருக்கின்றன, அதில் என்னென்ன சட்ட சிக்கல்கள் நமக்கு வரும் என்பதை நீங்கள் அறிந்து புரிந்து நடந்து கொள்வது மிகுந்த மகிழ்ச்சி தரும். வணக்கம் நண்பர்களே.